நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் கூறுகிறேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பதற்கும் ஈகோ என்பதற்கும் என்ன வேறுபாடு? ரெண்டும் நெருக்கத்தில் இருக்கிறா போலே தோன்றுகிறதே. இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் உண்டா என்று கேட்டிருந்தனர். முதல்ல இரண்டு சொற்களுக்கும் பொருள் பார்ப்போம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது சுயமரியாதை. மரியாதை ஒருத்தர் பேரில் நாம் வைப்பது. அவர் பண்பாளர், படித்தவர், பழகுவதற்கு எளியவர், பல நல்ல பண்புகள், குணங்கள் உடையவர், இப்படின்னு ஒருத்தரை நாம பார்த்தால் அவருக்கு நாம மரியாதை செலுத்துகிறோம். நாம் அடக்கத்தோடு இருப்போம், அவர் சொல்வதை கேட்போம். இதெல்லாம் மரியாதையின் வெளிப்பாடுகள். சுயமரியாதை என்னால் இப்ப சொன்னது எல்லாத்தையும் நாமே நம்மிடத்தில் பார்ப்பது. பிரத்தியார் நம்மை மரியாதையோடு பார்ப்பது, அதப்போல் நாமே நம்மை மரியாதையோடு பார்ப்பது. எதனால் பார்ப்போம்? எனக்குன்னு சுயமரியாதை இருக்கு, அதை விட்டு கொடுத்து விட்டு இப்படி செய்ய முடியாது என்று சொல்றோம். நாம ஓரளவு படிச்சிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சில நல்லதுகள் எடுத்து சொன்னோம். அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நாங்க கேட்கணுங்கிறது இல்லை, எங்களுக்கு விருப்பப்பட்டபடி சொல்லுங்க அப்படின்னால், இல்லை நான் படிச்ச படிப்புக்கு அந்த மாதிரி மாத்தி சொல்லக்கூடாது, எனக்கும் சுயமரியாதை இருக்கு, நான் படிச்சதுக்கு நானும் மதிப்பு கொடுக்க வேண்டாமா, அதனால நான் பேசலை என்று பேசாம இருக்கும். இது சுயமரியாதை. நமக்கு இருக்கிற பண்பை பார்த்தோ படிப்பை பார்த்தோ ஏதோ ஒன்று நாள் ஓரளவுக்கு இதை தாண்டி நம்ம போகக்கூடாது, சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க முடியாது என்று நம்மிடத்துல நாம வைக்கிற மரியாதை தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சரி, இப்ப ஈகோன்னா பார்ப்போம். ஆணவம், திமிர்னு எளிய சொல்லாக கூறலாம். ஆணவம், அகங்காரம், செருக்கு, இதெல்லாமே ஈகோங்கிறதுக்கு ஒரு வார அர்த்தம். இது எதனால் ஏற்படுகிறது? நான் தான் படித்தவன், நான் தான் பண்பாளன், நான் தான் அழகன், எனக்குத்தான் தெரியும், இப்படிங்கிறதுனால ஏற்படுவது. இதைத்தான் முக்குறும்புன்னு சொல்லுவார்கள். வித்யா மதம், தனமதம், ஆபிஜாத்திய மதம். நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன், பெரும் பணக்காரன், பெரும் படிப்பாளன், அப்படிங்கிறது தான் நமக்கு ஈகோவில் கொண்டு போய் விடுகிறது. என்னை விட மற்ற பேர் மட்டம், எனக்கு தெரியாதா, ஆகவே நான் சொல்வதை கேள், அப்படிங்கிறது ஈகோ. அடிப்படையில் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோ ரெண்டுத்துக்குமே எது காரணமாகிறது? நம் படிப்பு, நம் பண்பு, நம் பணம், இதுதான் காரணம். ஆனால் இந்த ரெண்டும் ஒண்ணு இல்லை. அடிப்படையிலே எது காரணம்னு பார்த்தால் படிப்பு, பணம், பண்பு, இவைதான். ஆனா இந்த ரெண்டு எப்படி உருவெடுக்கும்னால், நானும் படிச்சவன் தான், இதுக்கு கீழே போக முடியாது. என்னிடத்திலையும் பணம் இருக்கு, அதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் வாங்கிக்க முடியாது. எனக்குன்னு சில பண்புகள் இருக்கு, விட்டு கொடுக்க முடியாது. இதுதான் சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அப்ப அதனுடைய அடிப்படையில என்ன மாதிரி குரல்ல வரும்? இல்ல எனக்கும் இருக்கு அதனால நான் வரல, எனக்கும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக் கொள்வோம். அதுதான் இதுக்கு அடிப்படை. ஆனா அதே ஈகோவா இருந்தால்
எனக்கு தான் இருக்கிறது. சின்ன வித்தியாசம் தான். இப்போ நானும் படிச்சவன் தானே, இப்படி போய் பேசுகிறீர்களே, என் சுயமரியாதை ஹர்ட் ஆகாதா என்று கேட்கறதுக்கும், நான் தான் படிச்சவன் நீ என்ன பேசுறது அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம். இந்த வேறுபாட்டில் தான் செல்ஃப் ரெஸ்பெக்டோ ஈகோவோ உருவாகிறது. இதிலே செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது அடக்கத்தோடு இருக்கக்கூடியது. ஈகோ அடக்கம் இல்லாமல் இருப்பது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னாலே மற்ற பேரை துன்புறுத்த மாட்டோம், கிட்டத்தட்ட அதனால் நாம ஒதுங்கிடுவோம். ஆனால் ஈகோனாலே ஒதுங்க மாட்டோம், மிச்ச பேரை துன்புறுத்துவோம். இன்னொன்னு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும்போது சுயமரியாதையினால் உடலை தாண்டி ஆத்மாவனுடைய சிந்தனை இருக்கும். ஆனால் ஈகோனால் ஆத்மாவை தாண்டி உடலுடைய சிந்தனை தான் இருக்கும். இந்த உடலையே பிரதானமாக பார்க்கறதுனால தான் நாம படிச்சிருக்கேன், நான் இந்த சாதி, நான் இந்த குலம், நான் இந்த பணம், எல்லாமே இந்த உடம்போட சம்பந்தப்பட்டது தானே. அதனால அதை நினைக்கத்தான் ஈகோ அதிகமாகும். அதைத்தான் அகங்காரம்ங்கிறோம். ஆத்மாவும் தேகமும் ஒண்ணு இல்லை, ஆனா அதை ஒண்ணுன்னு நினைக்கிறோம் இல்லையா. புத்தி உள்ளவர் ஆத்மா, ஞானம் உள்ளவர், ஆனா தேகத்துக்கு கிடையாது. அந்த வித்தியாசம் கூட தெரியாத வெடிக்கிறோமோ இல்லையோ, அதுதான் ஈகோ. ஆனா சுயமரியாதையினால் கண்டிப்பா அநேகமா தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு புரிஞ்சு, அந்த ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு, அந்த ஆத்மாவோட தான் இத்தனை நல்ல குணங்கள், அதை போய் விட்டு கொடுக்க முடியுமான்னு நினைப்போம். அதனால் பணம், பண்பு, படிப்பு, இதன் அடிப்படையில் தான் சுயமரியாதையும் வருகிறது, ஆணவமும் வருகிறது. ஆனால் அது எதை போல உருவாகும்னால், எனக்கும் இருக்கிறதேங்கிறதுனால சுயமரியாதை, எனக்கு தான் இருக்கிறதுங்கிறதுனால ஈகோ ஏற்படுகிறது. சுயமரியாதையில் பிரத்தியார துன்பம் கொடுக்க மாட்டோம், ஆணவத்தில் பிரத்தியாருக்கு துன்பம் கொடுப்போம். சுயமரியாதையில் உடம்பை தாண்டி ஆத்மா கண்டபடும், ஆனா ஆணவம் ஈகோவில் ஆத்மாவை தாண்டி உடம்பு தான் கண்டபடும். இதுதான் வேறுபாடுகள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.